Hello friends, நான் உங்கள் RVG. வெல்கம் டு அவர் RVG Bakes. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டான ரொம்ப சிம்பிளான அதே மாதிரி நம்ம ஓவன் யூஸ் பண்ணாமல் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரு வெனிலா கப் கேக் எப்படி செய்கிற வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நம்ம ஒரு அரை கப்பால் வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூன். அதுலேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூனில் வந்து நம்ம பால் ஆட் பண்ணி ரெண்டையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஒன்றா கம்பைன் ஆகணும், அந்தளவுக்கு மட்டும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் இந்த அரை கப்பில் வந்து அரை கப்பால் வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அதை ரிஃபைன் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணி இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு இருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இன்னொரு மிக்சிங் பவுலில் வந்து நம்ம 3 முட்டை எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம ஒயிட்டையும் அந்த எக் யோக்கையும் நம்ம தனித்தனியாக வந்து பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி 3 முட்டை வெள்ளைக்கருவு மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த மேக் பண்ணி வச்சுருந்த அந்த பேட்டர் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம ஒரு எக் யோக்காக போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒன்றா போட்டு ரொம்ப மெதுவாக நல்லா பொறுமையாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இன்னொரு முட்டையை ஆட் பண்ணி நம்ம 3 முட்டையுமே ஒன்றா போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ எல்லாமே நல்லா கலந்தாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ வந்து ஒரு 1.5 டீஸ்பூனில் வந்து நம்ம வெனிலா எசன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ளேவருக்காக நீங்கள் வேறு எசன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வெனிலா கப் கேக்குன்றனால வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த எக் ஒயிட் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த 3 எக் ஒயிட்டை வந்து இப்போ எலக்ட்ரிக் பீட்டை யூஸ் பண்ணி நம்ம நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, ஹை ஸ்பீடில் வச்ச உடனே ஒரு 10 செகண்ட்ஸ்குள்ளே நம்மளுக்கு வந்து நல்லா ஃப்ளஃபியாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணியாச்சு. அந்த சுகரை வந்து 3 டைமாக பிரித்து நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட் டைம் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து 1 டேபிள் ஸ்பூனில் வந்து நான் கார்ன்ஃப்ளவர் வந்து எடுத்திருக்கேன், கார்ன்ஸ்டார்ச். இப்போ அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, அப்படியே நம்மளுக்கு சூப்பராக நல்லா க்ரீமியாக சில்கியாக இருக்குது. பார்த்திங்களா, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நம்ம விப்பிங் க்ரீம் வந்து எப்படி விப் பண்ணுவோம் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் அந்த கார்ன்ஸ்டார்ச் நம்ம ஆட் பண்ணனால. இப்போ வந்து நான் ஒரு ஸ்பேட்சில் வந்து அதாவது ஒரு பாட்டை மட்டும் எடுத்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த நம்ம மாவும் முட்டை வந்து எக் யோக் கலக்கி வச்சுருந்தோம்ல அதில். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த ஒயிட்டில் வந்து நம்ம அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து சூப்பராக நல்லா ரொம்ப சாஃப்டான ஒரு கேக்கு வந்து நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். எல்லாத்தையும் கலந்து விட்டு நம்ம நல்லா பொறுமையாக நல்லா நம்ம அப்படியே ஃபோல்டு மட்டும் பண்ணணும். போட்டு ரொம்ப கலக்காதீங்க, நல்லா மெதுவாக ஃபோல்டு மட்டும் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. மெதுவாக இப்படியே ஃபோல்டு பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரியே ஃபோல்டு பண்ணி நல்லா நம்ம ஸ்மூத்தாக வந்து பேட்டரை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி மட்டும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். எனக்கு வந்து கேக்கோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கேக்கு வந்து நல்லா ஸ்பாஞ்சாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு கேக்கை விட எனக்கு இந்த செய்கிற அந்த ப்ரொசீஜர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கப் கேக்ஸை வந்து நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். பார்த்திங்களா, நான் வந்து நம்ம நார்மல் டீ கப் இருக்குல்ல, பேப்பர் கப், அதில் வந்து நான் உள்ளே வந்து அந்த பேப்பர் வந்து நான் வச்சுருக்கேன், கப் கேக் அந்த பேப்பரு. இப்போ அதை வந்து நான் பைப்பிங் பேக்கில் போட்டு நான் வந்து உள்ளே வந்து இது பண்ணிக்கிறேன். முக்கால்வாசி மட்டும் நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் பேனை வந்து 5 நிமிஷத்துக்கு முன்னாடி. இப்போ நல்லா ஹீட்டாக இருக்குது. நல்லா மீடியம் ஃப்ளேம் இல்லாட்டி அதாவது சிம்மருக்கும் மீடியமுக்கும் நடுவில் வச்சுருங்க. இப்போ வந்து உள்ளே ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மூடி போட்டு கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் அளவு வந்து 15 to 20 மினிட்ஸ் அதுக்குள்ளே பேக் ஆகும். பார்த்திங்களா, இப்போ வந்து 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு எனக்கு கரெக்டாக. இப்போ வந்து நான் வந்து ஒரு நைஃப் வச்சு நான் பார்க்குறேன். வாவ், சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி எனக்கு வந்து கத்தியில் வந்து ஒட்டவே இல்லை. அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம நல்லா கூல் டவுன் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம டீமோல்ட் பண்ணிக்கிறலாம். உங்களுக்கு ஒன்று வந்து நான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்திங்களா, அந்த ஷீட்டு வந்து அப்படியே ஒட்டாமல் வருது. பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இப்போ நான் வந்து பிச்சு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. பாருங்களேன், அவ்வளோ அப்படியே பில்லோ மாதிரி இருக்குது. வாவ், சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம மேலே வந்து நம்ம க்ரீம் ரெடி பண்ணிக்கிறலாம். அதுக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கிறலாம். பட்டர் ஆட் பண்ணி நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இந்த மாதிரி விஸ்க் யூஸ் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறம் நான் வந்து சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சுகரை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம நல்லா விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து க்ரீம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பட்டர் க்ரீம் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த ஷீட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்கிறோ நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு கலர் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எந்த ஒரு கலருமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக, அதே மாதிரி டேஸ்ட் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம வந்து க்ரீம் வந்து இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இல்லாட்டி நம்ம நார்மலாக இந்த சிம்பிளாக இந்த 4 டாட்ஸ் வச்சு மேலே ஒரு டாட், அவ்வளோதான். இது பார்க்க அழகாக இருக்கும். உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம இது பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்ட் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வெண்ணிலா கப் கேக் எப்படி செய்ய வீட்டில் பார்த்தோம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம RVG பேக்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பில் கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு வந்து மற்ற ரெசிபிஸ் எதாவது வேணும் அப்படின்னா நான் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அந்த சேனலில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு அருமையான ரெசிபியில் சந்திக்கலாம்.